ராஜகம்பீரன் அப்பாஸ், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். ரெண்டு இதுதான். விஜய் அவர்கள் வெற்றி நிச்சயம் உறுதியா நம்ம மக்களை நம்பி ஆரம்பிச்சிருக்கிறோம், கட்டாயம் வெற்றி உறுதி அப்படின்னு நம்பிக்கை ஊட்டி இருக்கிற ஒன்றையும், ஆதவ அர்ஜுனா சந்தித்த அந்த ரெண்டு நிகழ்வையும் வைத்து நம்ம ஏதாவது வியூக கணக்குகள் யோசிக்க முடியுமா? வியூக வகுப்பாளர்கள் என்கிற ஒரு கணக்கு ஒரு சமீப காலமாக ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ள அதிகமாக பேசப்படுகிற ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் கடந்த காலங்களிலே கட்சி நிர்வாகிகளோடு கூடிய உரையாடல் தான் வியூகத்திற்கான அடிப்படையாக தலைவர்களுக்கு அமைந்திருக்கிறது. விஜய் தெருவிற்கு இறங்கி வந்தால் அல்லது களத்திற்கு வந்தால் ஒரு பெரிய கூட்டம் வருகிறது. அந்த கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறுமா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அவர் கடந்த ஒரு பிப்ரவரி மாதம் தன்னுடைய கட்சிக்கான முதல் அறிவிப்பை வெளியிட்டு ஓராண்டு நிறைவுக்கான கட்டம் வந்திருக்கிறது. இந்த ஓராண்டு காலத்திலே மொத்தமே ஒரு 5 முறை தான் வெளியில வந்திருக்கிறார். 365 நாள்ல 5 நாள் தான் அவர் அரசியல் வேலை பார்த்திருக்காருங்கிற மாதிரி ஒரு 5 நாள் தான் வெளியில வந்திருக்கிறார். கட்சியை அறிவித்தது, கொடி அறிவித்ததுக்கான ஒரு நிகழ்வு, அப்புறம் மாநாட்டு நிகழ்வு, ஒரு புத்தக வெளியீட்டு விழா, ஆளுநர் சந்திப்பு, பரந்தூர் சந்திப்பு, அவ்வளவுதான். 5 நிகழ்வு தான் அவர் வெளியில தலகாட்டி இருக்கிறார். அவர் அவருடைய தொண்டர்களோ அவருடைய கட்சிக்காரர்களோ இந்த நிர்வாகங்கள்லாம் இப்போ புதிதாக ஆட்களை எல்லாம் நியமிக்கிற போதெல்லாம் அவர்களோடு தலைமையோடு தொடர்பு கொள்வதற்கான அந்த படிநிலைகள் இருக்குல்ல, அது இன்னும் அவர் சினிமா நட்சத்திரமாகத்தான் இருக்கிறாரோ என்று சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறது. 1 to 1 பேசினதெல்லாம் செய்தி வந்தது, தனிப்பட்ட முறையில் பேசினாரு, விஷயங்களை கேட்டுக்கிட்டாரு அப்படின்லாம் தகவல் வந்தது. தாங்க சினிமாவில் நான் பணியாற்றியவனுங்கிற முறையில் சொல்றேன். வெயில்ல ஷூட்டிங் நடக்கும், எல்லாருமே வேலை செய்வாங்க. கதாநாயகன் என்ன பண்ணுவார்னா கேரவன்ல இருந்து எல்லாம் ரெடியானோன்னு, ஷார்ட் ரெடியானோன்னு வருவாரு. அது மாதிரி நேரடியா தேர்தல் களத்துக்கு நான் வருகிறேன், நேரம் நான் பரிச்சையாளுக்கு தான் வருவேன், பள்ளிக்கூடத்துக்கே வரமாட்டேன்ற மாதிரி நேரம் நான் தேர்தலுக்கு வருவேன் அப்படிங்கிற ஒன்று சொல்றாரு. மக்களினுடைய நம்பகத்தன்மையை பெறுவதற்கு அவர் என்ன உழைப்பு செலுத்தி இருக்கிறார், என்ன களப்பணி செய்திருக்கிறார். இப்ப நீங்க இந்த கேள்வி விஜய் மீது தொடர்ந்து இந்த கேள்வி முன்வைக்கப்படுது, விமர்சனம். ஆனா அவர் நம்பிக்கை சொல்றாரு, 26 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி நிச்சயம்னா அதை எப்படி புரிஞ்சு, தனிப்பட்டா இல்ல கூட்டணியா, எந்த கணக்குல அவர் இப்படி பேசுறாருன்னு. விஜய் அவர்கள் இன்றைக்கு ஒரு திரை நட்சத்திரமாக எல்லாராலையும் ரசிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாரு, வணிக ரீதியாக ஒரு முன்னணி நட்சத்திரமாக இருக்கிறாரு, ஒரு வணிக சூப்பர் ஸ்டார் போல இருக்கிறாருன்னா ஒரு 30 ஆண்டு கால உழைப்பு அதற்கு பின்னால் இருக்கிறது அவருக்கே. அதே போல அரசியலிலே அவர் நீண்ட ஒரு உழைப்பை செலுத்தியதற்கு பின்புதான் அந்த மக்களினுடைய நம்பகத்தன்மையை பெற முடியும், அந்த உயரங்களை தொட முடியும், சிகரங்களை தொட முடியுமே தவிர, நான் ஷூட்டிங் போயிட்டு வர்றேன் 69வது படத்துக்கு, நான் தேர்தல் நேரத்தில் வர்றேன், எல்லாரும் ஓட்டு போட்டேனே முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க, தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறாரா, தன் கட்சிக்காரனை ஏமாற்றிக் கொள்கிறாரா, இதை நம்ப சொல்லுகிறாரா, எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா எம்ஜிஆரை முன்னுதாரணமாக கொண்டு பல பேர் பேசுகிறார்கள். எம்ஜிஆர் 1952 தொடங்கி 72 வரைக்கும் 20 ஆண்டு காலம் திமுகவிலே தீவிரமான களப்பணியில் அவர் இருந்திருக்கிறார். அவர் கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களோடு, கலைஞரோடு, எல்லாரோடையும் பயணித்திருக்கிறார். 72 கட்சி ஆரம்பித்து ஒரு 5 ஆண்டு காலம் தீவிர உழைப்புக்கு பின்பு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கார். அப்ப அவருடைய அரசியல் வாழ்க்கை 25 ஆண்டு காலத்திற்கு பின்புதான் அவர் முதலமைச்சராக வந்திருக்கிறார். நீங்க 25ல சொல்றீங்க 26ல முதலமைச்சர் ஆயிருவேன்னு, அவர் 25 வருஷம் உழைச்சிட்டுல அந்த இடத்தை அடைஞ்சிருக்கிறாரு. திரு ஆதவ அர்ஜுனா இன்னும் அவர் என்ன பொறுப்புல வரப்போறாருன்னு தெரியல, இந்த சந்திப்பு தெரியல இன்னும் அதிகாரப்பூர்வமா. அவரெல்லாம் வியூக கணக்குகள் பேசுறாரு, இந்த பர்சன்டேஜ் இருக்கு, அந்த பர்சன்டேஜ் இருக்கு, அதெல்லாம் சேர்த்தா 30-40% கொண்டு வந்துட முடியும்லாம் பேசுறதெல்லாம் இப்படி எடுத்து வியூக கணக்கு வெற்றி வரும்னா பாஜக எல்லாம் தமிழ்நாட்டு ஆட்சிக்கு எப்பயே வந்திருப்பாங்களே, அவங்ககிட்ட அதிகமான வியூக வகுப்பாளர்கள்லாம் இருக்கிறாங்க. அது மக்களுடைய விருப்பம் தானே தீர்மானிக்கும். வியூகம் வகுப்பதனாலேயே வெற்றி பெற்று விடுவார்கள் என்பது ஒரு மூட நம்பிக்கை. ஒருவேளை அரசியல் விழிப்புணர்வு பெறாத வட மாநிலங்களுக்கு வேண்டுமானால் ஒரு சில சோசியல் இன்ஜினியரிங் மாதிரி சமூக முரண்களை கூர்திட்டுகிற முயற்சிகள் சில இடங்களில் வெற்றி பெற்றுக்கலாம். தமிழ்நாட்டில் ஒரு சலூன் கடையில இருந்து, தேநீர் கடையில இருந்து, ஒரு ஆட்டோ ஓட்டக்கூடிய சாதாரண தொழிலாளர்கள் இருந்து அனைத்து தரப்புக்குமே அரசியல் புரிதல் இருக்கிறது. யாரு என்ன அரசியல் நடவடிக்கையில் இருக்கிறாங்க என்பதை சாமானியர்களும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு களம் இங்கு ஏற்கனவே இருக்கிறது. நீங்க சொல்றது தனது திரை பிம்பம், அந்த நம்பிக்கை, அதுதான் அவரோட நம்பிக்கையா இருக்குன்னு சொல்றீங்க. அதை நம்பி களமாடுறாரு. தன்னுடைய பிம்பத்தை பார்த்து தானே வியந்து கொண்டிருக்கிறார். ஒரு முல்லாவின் நகைச்சுவை ஒன்று இருக்கு. முல்லா ஒரு நிமிடத்தில் சொல்லிடுறேன். முல்லாவுடைய நகைச்சுவை ஒன்று இருக்கு. முல்லா ஒரு குதிரையை சந்தைக்கு விற்கிறதுக்காக போனாரு. அந்த குதிரையை குறித்து ரொம்ப உயர்வாக சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இந்த குதிரை மாதிரி நடனம் ஆட முடியாது, இசைக்கு அவ்வளவு நடனம் ஆடும், இந்த குதிரை மாதிரி வேகமா ஓட முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ ஒருத்தன் கேட்டான், இவ்வளவு நல்ல குதிரையை நீங்க ஏன் விற்கிறீங்க அப்படின்னு. ரொம்ப வேலிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு போயிட்டார் குதிரையை. அதான் 2026 நடக்க போகுது. தன்னைத்தானே வியந்து கொள்கிறார்கள்.
உங்கள் மீதான வியப்பு என்பது நான் என்ன சொல்றேன், திரையில் இருக்கிற நட்சத்திரம் தரைக்கு வருகிற போது வியப்பு தீர்ந்து விடும். அதற்கு அஞ்சுதான் நீங்க பொதுமக்களை பார்க்க மாட்டேங்கிறீங்க. டங்ஸ்டன் போராட்டத்துக்கு நீங்க வரல, அந்த பிரச்சனையை முடிந்து விட்டது. நீங்க அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த ஒரு அத்துமீறலுக்கு ஒரு வாரம் கழிச்சு தான் ஆளுநரை கூட பாத்தீங்க. அப்ப கூட நீங்க போராடுகிறவர்களை பார்க்கல, பொதுமக்களை பார்க்கல, பாதிக்கப்பட்ட மாணவ மாணவிகளோடு உரையாடல. பரந்தூருக்கு போய் கூட 910 நாள் தொடர்ந்து போராடியவர்களை பார்க்கல. ஒரே ஒரு நாள் போராளியாக நீங்க போய் ஒரு ரோட் ஷோ மாதிரி ஒண்ணு நடத்தி மைக்க பிடிச்சி உரையாற்றுனீங்க. சாமானியர்களோடு அல்லது அந்த போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய மக்களோடு உரையாடல. இதுதான் அவர் ஒரு மேம்போக்கான ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கிறார். ஆழமான அரசியலுக்குள் அவர் சேரவில்லை.